உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா. என்ன கார்த்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, சொல்லு. ஆமா, இங்க பேச வேண்டாம், அப்படி வா. எப்பயாச்சும் சொல்லு என்ன முக்கியமான விஷயம்னு. ஹலோ. என்ன ஆனந்த் கிட்ட மது உன்கிட்ட கொடுத்த ஆதாரத்தை காட்ட போறியா? ஒரு நிமிஷம் இரு வரேன். ஹலோ. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீ அந்த எவிடன்ஸ் ஆனந்த் கிட்ட காட்டக்கூடாது. அப்படி நீ காட்டினா உங்க அண்ணி மீனாட்சிய நீ இழந்துடுவ. பரவாயில்லையா? நீ ஆனந்த் கிட்ட அந்த வீடியோவை காட்டக்கூடாது. மீறி காட்டினா அடுத்த நிமிஷம் உங்க அண்ணி உயிரோட இருக்க மாட்டா. நான் ஜெயிலுக்கு போறத பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். உங்க அண்ணனும் அண்ணியும் கடைசி வரைக்கும் சேர முடியாமலே போயிரும். அப்புறமா நீயும் மொத்த குடும்பமும் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். அவங்க உங்ககிட்ட தான் இருக்காங்க, நான் எப்படி நம்புறது? தெரியும் நீ இப்படிதான் கேப்பன்னு. இரு, உன் பாசமான அண்ணி என் கூட இருக்கிற போட்டோவை உன் மொபைலுக்கு சென்ட் பண்றேன், பாத்துக்கோ. என்ன இப்ப நம்புறியா மீனாட்சி ஏன் கஸ்டடியில தான் இருக்கான்னு? இப்ப நான் என்ன பண்ணணும்? இவளை எக்காரணத்தை கொண்டு உயிரோட விடாதீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. அது நான் வந்து சொல்றேன். என்னாச்சு அவனுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? என்னது, மீனாட்சி அக்காவை கொஞ்ச நேரமாவே காணோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, மீனாட்சி எங்க கடத்தி வச்சிருக்க? சாரி, அது சீக்ரெட். அது இப்ப சொல்ல முடியாது. அவளை கடத்த ஐடியா கொடுத்ததே நான் தான். என்கிட்டயே சொல்ல மாட்டியா? சாரி ஐஷு, இது என்னோட லைஃப் மேட்டர். சின்ன பிரச்சனை கூட இதுல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதையுமே உன்கிட்ட சொல்ல முடியல. ஆனா என் கஸ்டடியில பத்திரமா தான் இருக்கா. அப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் விட்டுற போறியா? இல்ல, அடியாளுங்க கிட்ட அவளை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். என்ன சொல்ற? மீனாட்சி கதைய முடிக்க போறியா? ஆமா, அவ உயிரோட இருந்தாலே பிரச்சனை தான். அவ இருக்கிறதால தானே கார்த்தியும் தீபாவும் எப்ப பார்த்தாலும் ஆனந்தியும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அவளை தீர்த்து கட்டிட்டா அப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நானும் இந்த வீட்டு மூத்த மருமகளா நிரந்தரமா இருந்துடலாம்ல. இதெல்லாம் தெரிஞ்சா
கார்த்தி உன்னை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? துணிஞ்சு இறங்கியாச்சு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். விடு. எதுக்கும் இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும், இல்லைன்னா நம்மளையும் ஏதாவது செஞ்சிருவா. ஒரு நிமிஷம். ஏய், இப்ப எதுக்கு மீனாட்சி அக்காவை கடத்தி வச்சிருக்க? அதுக்குள்ள உன் புருஷன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டானா? ஏய், மீனாட்சி அக்காவுக்கு துரோகம் செஞ்சவன் நீ. நியாயமா பார்த்தா அவங்க தான் உன்னை பழி வாங்கணும். ஆனா நீ அவங்கள பழி வாங்க பாக்குறியா? நான் என்ன பண்றது? ஆனந்துக்கு ஒய்ஃபா வந்தது அந்த மீனாட்சியோட தப்பு இல்லனா நான் எதுக்கு அவளை பழி வாங்க போறேன்? செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுறியா? ஆமா, ஜெயிக்க போறது நான் தான். அந்த திமிர்ல நான் பேசதான் செய்வேன். உன் புருஷன் இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துறேன்னு சவால் விட்டான்ல, அவன் முன்னாடியே அத்தை மாமா கால்ல விழுந்து நானும் ஆனந்தும் ஆசீர்வாதம் வாங்க போறேன். வரப்போற பாட்டிக்கிட்டையும் இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் தானே ஆசீர்வாதம் வாங்க தான் போறேன். அத நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. ஏய், நீ சொல்ற எதுவுமே நடக்க போறதில்ல. என் புருஷன் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். நீ வேணா பாரு, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அவர் துரத்துவாரு. மீனாட்சி அக்கா கழுத்துல ஆனந்த் மாமா தாலியை கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் தான் அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. மீனாட்சிங்க ஆளே இல்ல, அவ ஏன் கஸ்டடியில இருக்கா. அவ எப்படி இங்க வர முடியும்? ஆனந்த் கையால தாலிய கட்டிக்க முடியும். நீயும் உன் புருஷனும் இப்படி வீரவசனம் பேசுறதை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது செய்ய பாருங்க. வரட்டா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன பண்றது சித்தார்த்? டைம் போயிட்டே இருக்க. ஏன் சாமி, மத்த பொண்ணுங்களை வச்சு இந்த பூஜையை செய்ய முடியாதா? இத யாரு வேணாலும் செய்யலாம். ஆனா நேத்து நைட்டு சித்தார்த் எனக்கு போன் பண்ணி இந்த பூஜை செய்ய என்ன கூப்பிட்டப்ப நான் ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த பஞ்சபூத பூஜை செய்யற அந்த 5 மாங்கல்ய பொண்ணுகளும் கிட்டத்தட்ட அவதாரமா இங்க பிறந்த ராசியில இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பூஜைய பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு சொன்னேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். தாத்தா, ஆமா தாத்தா, முதல்ல செஞ்ச பூஜையை விட இது பெரிய பூஜை. சோ இந்த பூஜையை செய்யறவங்க அத பத்தின நாலேஜ் இல்லாம செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்பா சித்தார்த், இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தரை சொல்லி வர வைக்கலாம்ல? ஆமா தாத்தா, இத நான் யோசிக்கவே இல்ல. இருங்க, அவங்களுக்கு நான் போன் பண்ணி பாக்குறேன். சித்தார்த், அவங்க போன் பண்ணி வரேன்னு சொன்னா கூட இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். இல்லனா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2வது பூஜையை ஆரம்பிக்கிறது சரியில்லை சித்தார்த். 10 நிமிஷத்துல எப்படி சாமி? வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும் சித்தார்த். இல்லனா இந்த உயிர் கண்டத்துல இருந்து உங்க குழந்தைய காப்பாத்த செய்யற இந்த பூஜை பலன் இல்லாம போயிடும். என்ன சாமி சொல்றீங்க? உயிர் கண்டமா? என்ன சித்தார்த், இவங்களுக்கு எதுவும் தெரியாதா? என்னப்பா சித்தார்த், சாமி என்னென்னமோ சொல்றாரு. இது சும்மா ஏதோ சாதாரணமா செய்யற சடங்கு பூஜைன்னு சொன்ன. ஏதோ ராணி வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு செய்யற கர்ப்பதான பூஜை தானே சொன்ன. நீ அப்படித்தானே சித்தார்த் சொன்ன? தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. இது ராணிக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். நேத்து ராத்திரி நம்பூதிரி ராணி செல்லுக்கு போன் பண்ணியிருந்தாரு. அத நான் தான் அட்டன் பண்ணேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா,
ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு. என்ன சித்தார்த், என்னப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ராணி வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆபத்தா? கேட்கும் போது நெஞ்சே வடிச்சிரு போல இருக்கேப்பா. தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியாவது இன்னும் 10 நிமிஷத்துல பூஜையை ஆரம்பிச்சிடலாம் தாத்தா. ராணிக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி ஒன்னும் ஆகாது தாத்தா. தாத்தா, ராணி நம்மள கவனிச்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் தாத்தா, கொஞ்சம் பதறாம இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, மாயா, யார தேடுற? பத்மா, மாயாவை பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணும் போல் இருக்கே. இப்படி ஒரு லட்சணமான பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், கல்யாணம் நடக்க போகுது. நான் மாயாவோட அழக பாராட்டிக்கிட்டு இருக்கேன். போதும் போதும், அவளை மெச்சுனதெல்லாம். நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி நம்ம முன்னாடியே காதல் கல்யாணம் பண்ண போறா. அவளை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கீங்க. பைத்தியம் மாதிரி பேசாம வாயை மூடிட்டு இருங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட போறேன். மாயா, மாயா, ஏய் மாயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு மாயா. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் மாயா, பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். மாயா, மாயா, என்னாச்சு? பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியப்பா. மாயா, என்ன பண்ற? அப்பா ப்ளீஸ், நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னது இப்போ கவுத்துட்டாலே? இவ பிரச்சனை தான் என்ன? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. நான் தப்பு பண்ண பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்பவுமே உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்களும் என்ன வேண்டாம்னு சொல்லிடாதீங்க பெரியப்பா. நான் செஞ்சது தப்புதான். என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க பெரியப்பா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா மாதிரி நானும் செய்ய விரும்பல. வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. என்ன பேசிட்டு இருக்க மாயா? எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? பைத்தியமா நீ? இல்லப்பா, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஏய், தப்புன்னு யார் சொன்னா? கிஷோர், நாம செய்யறது தப்புன்னு இன்னொருத்தர் சொல்லிதான் தெரியறதுக்கு ஒவ்வொன்னும் குழந்தை இல்ல. இந்த குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்த முடிவு செஞ்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. கண்ணீர்லயே என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்ப அவ பெரியப்பாவும் பெரியப்பா குடும்பமும் முக்கியம்னு நினைச்சிட்டாலோ அப்பவே உனக்கும் முடிவுக்கும் அவ கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. இவ விஷயத்துல நீ தலையிட கூடாது. இனிமே மாயா என் பொண்ணு. இன்னையில இருந்து மாயா என்னோட பொண்ணு. இதே வேலைதான் 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தியை ஏமாத்தி இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போன. இப்ப அதே மாதிரி மாயாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை ஏமாத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். மாயா நல்லா வேணான்னு சரியான முடிவு எடுத்திருக்கா. காதல் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி மொத்த குடும்பத்து மானத்தையும் நீ வாங்கின. ஆனா அப்படி ஒரு கல்யாணம் வேணா, எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிக்கிறா ஏன் மாயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. அமெரிக்காவில வளர்ந்து இங்க வந்து இந்த குடும்பத்துக்காக நிக்கிறியே. எங்க மரியாதைக்கும் விருப்பத்துக்கும் உன் ஆசைய விட்டு கொடுத்திருக்கியே. நீ பெரிய மனுஷி. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த ஊர் உலகமே அசந்து போற மாதிரி இவனுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இப்ப உனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புறேன், வந்து வாழ்த்துட்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.